ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நிறைய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், நிறைய ஆலயங்களில் போதனை கொடுத்திருக்கிறார், உபதேசம் பண்ணியிருக்கிறார். சீசர்கள்ட்ட கடைசி காலங்களில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் மூப்பரால் பிரதான ஆசாரியரால் வேத பாரகரால் பல்வேறு வகையான பாடுகள் படுவேன், அவங்க என்னைய கொலை செய்வாங்க, ஆனால் நான் 3ஆவது நாள் எழுந்திருப்பேன். இதை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட பாடுகளை குறித்த செய்தியை சீசர்களுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். தன்னை யார் பாடுபடுத்துவா, தனக்கு வரக்கூடிய பாடுகள், தனக்கு வரக்கூடிய மரணங்கள், தான் எப்படி உயிர் தெழுவேன் அழகாக. அப்போ அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், யார் எனக்கு விரோதமாக எழும்புவார்கள்? மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள். இவர்கள் எல்லாருமே ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே முதன்மையாயிருந்து செயல்படக்கூடியவர்கள், ஆலயத்தின் காரியங்களிலே முக்கியமாயிருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்களால் தான் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கொலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விலகி போனார் என்று இருக்கும். சில இடத்துல இங்கே போனால் என்னைய கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தோம், அங்கே தைரியமாக போவார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன உண்டோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனப்பக்குவத்தோடு ஆண்டவர் செய்ததாக வேதம் சொல்கிறது. இந்த சீசர்களோ ஆண்டவர் பலமுறை சொல்லியும் இப்படிலாம் நடக்குங்கிறத தெரிஞ்சிருந்தும் அதற்கு ஏற்றபடி தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளலை. கவனமாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்டு நாங்கள் முறுமுறுக்காமல், இவைகளெல்லாம் எங்களுக்கு உண்டு என்று தெரிந்தும் உண்மையில் உறுதியாக இருக்கக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.